இந்த நாளில் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோமா இருந்தால், தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக அவர் இந்த நாளிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் குடும்பமாக தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் குடும்பமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நாம் குடும்பமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கிறதான இந்த சத்தியங்களை, இது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையானது என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த நாளில் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்போமாயிருந்தால், அதற்கு நாம் கீழ்ப்படிவோமாயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே சில விசுவாச குடும்பங்களிலே ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் அங்கே இருக்கிறதான குடும்பங்களில் நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமற்ற ஒரு குடும்பங்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஒருவன் ஒரு விதமாகவும் இன்னொருவன் இன்னொரு விதமாகவும் அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஒரு சந்தோஷத்தை காண முடியாது, சமாதானத்தை காண முடியாது. ஆகவே நாம் அங்கே குடும்பமாக ஒரே விதமான காரியத்திலே நாம் இருப்போமாயிருந்தால் அங்கே அந்த சந்தோஷத்தை நாம் காண முடியும், அனுபவிக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தை ஏற்படுத்தினது தேவன். அவர் ஏற்படுத்தியதான குடும்பம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே திட்டமிட்டிருக்கிறார். அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே திட்டமிட்டிருக்கிறார். குடும்பம் என்பதை ஒரு மனிதன் கண்டுபிடித்ததான ஒரு காரியம் அல்ல, அது தேவன் கண்டுபிடித்ததான ஒரு காரியம், தேவன் ஏற்படுத்தியதான ஒரு காரியம். ஆகையினாலே அது எப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே அறிந்திருக்கிறார். அப்படி இருந்தால்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தையும் காண முடியாது, சமாதானத்தையும் காண முடியாது என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த வேளையிலே தேவன் ஏற்படுத்திய குடும்பம் என்று சொல்லுகிறதான ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு பேச இருக்கிறேன். அருமையானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் இந்த வேளையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரமாக நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வாசிக்க போகிறோம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள், நதிக்கு அப்புறத்திலே உங்களுடைய பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடியலாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றான். ஆமென். நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இங்கே யோசுவா சொல்லுகிறதான காரியத்தை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தேவனுடைய மனுஷனாகிய யோசுவாவினுடைய விசுவாச அறிக்கையாக இது இருக்கிறது. யோசுவா வேதத்தில் உள்ளதான விசுவாச வீரர்களிலே ஒருவனாக அவன் இருந்தான் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். அருமையானவர்களே, எண்ணாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4, 8 ஆகிய வசனங்களை இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே என்று சொல்லுகிறதான தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தை போய் வேவு பார்த்து வரும்படியாக கோத்திரத்துக்கு 12 கோத்திரத்திலே 12 பேரை அவன் எடுத்து அங்கே அனுப்புகிறான். அந்த 12 பேரும் போய் அங்கே இஸ்ரவேல் தேசத்தை போய் அவர்கள் அங்கே வேவு பார்க்கிறார்கள். தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறதான தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்திலே இருக்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேசத்திலே இருக்கிறதான விளைச்சல் எப்படிப்பட்டது,
ஆகவே இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா முடியாதா என்பதை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் அங்கே போகிறார்கள். ஒரு யுத்தம் செய்வதற்கு முன்பாக அந்த எதிரிகளுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன என்பதை அங்கே அறிந்து கொள்ளுவார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே மோசே அங்கே சில ஜனங்களை அவன் அனுப்புகிறான். தெரிவு செய்யப்பட்டதான தலைவர்கள் போகிறார்கள். அதிலே யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற 10 பேர் அங்கே அவனிடத்திலே வந்து சொன்னது துர்ச்செய்தியாகத்தான் இருந்தது. நாங்கள் பார்த்த தேசம் மகா பயங்கரமான ஒரு தேசம், அது ஒரு நல்ல தேசம்தான். அங்கே இருக்கிறதான விளைச்சல்கள் காரியங்கள் ஒவ்வொன்றும் பெருமதியானது. ஆனால் அந்த ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் ராட்சதர்களைப் போல இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி ஒரு துர்ச்செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அங்கே போனால் அவர்களுக்கு முன்பாக நின்று பிடிக்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் அவர்கள் வித்தியாசமான ஒரு செய்தியை சொன்னார்கள். எண்ணாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6, 8 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். 6 8 வரைக்கும். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அவர்கள் அங்கே சொல்லுகிறதான காரியம், அந்த தேசத்துக்கு நான் மாத்திரமல்ல, நானும் என்னுடைய வீட்டாரும் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லுகிறதான ஒரு விசுவாச அறிக்கையை யோசுவா சொல்லுகிறான். நாம் போய் அதை பிடித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் மாத்திரம் தனியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நானும் என்னுடைய வீட்டாரும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே இப்படிப்பட்டதான ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்ததான மனிதன்தான் அந்த யோசுவா. இந்த யோசுவாவை போல நம்மில் எத்தனை பேர் நாங்கள் இந்த நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு அறிக்கை செய்ய முடியும்? நானும் என்னுடைய வீட்டாரும் என்றால் நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நாங்கள் எல்லாரும் தேவனை அங்கே சேவிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும் பொழுது கூட சில குடும்பமாக கடவுளை அங்கே அவர்கள் ஆராதிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு செய்திக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு செய்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான செய்தி எப்படி என்றால், செய்தி மிகவும் முக்கியமானது. செய்தியாளன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் செய்தி மிகவும் முக்கியமானது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியம் வித்தியாசமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே செய்தி அல்ல, செய்தியாளன் முக்கியமானவன். ஆகவே பவுலாகிய அப்போஸ்தலன் அதை சொல்லும் பொழுது சொல்லுகிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நான் இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நான் என்னுடைய குடும்பத்தை முதலாவது நான் நடத்த தெரிந்தவனாக நான் இருக்க வேண்டும். அதற்காண்டவர் சில ஒழுங்கு முறைகளை வைத்திருக்கிறார்.
ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி அவன் விசாரிக்க முடியும்? எப்படி நடத்த முடியும்? ஊழியம் என்பது முதலாவது தன்னுடைய குடும்பத்திலே அது ஆரம்பிக்கிறது. ஒருவனுடைய சொந்த குடும்பத்திலே அது ஆரம்பிக்கப்படுகிறதான அந்த காரியம் படிப்படியாக அந்த குடும்பத்தை கடந்து வெளியிலே அது செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை முதலாவது கட்ட வேண்டியதான பொறுப்பு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த நாளிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே அதை சரியான விதத்திலே அதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். இன்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை மற்றவர்கள் இந்த நாளிலே மதிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் அங்கே போதிக்கிறார்கள், சரியாக போதிக்கிறார்கள், சரியான விதத்திலே ஊழியம் செய்கிறார்கள், காரியங்களை செய்தாலும் அந்த குடும்பத்தை அவர்களாலே நடத்த முடியாமல் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்திலே மனைவி ஒரு பக்கம், அங்கே பிள்ளைகள் ஒரு பக்கம், அவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் வித்தியாசமான நிலையிலே காணப்படும் பொழுது அவர்கள் நம்மை குற்றப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவனையும் சேர்த்து குற்றப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. ஆகையினாலே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்தை நாம் சரியான பாதையிலே நாம் நடத்த வேண்டியது நம்முடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அங்கே ஒரு மனமுள்ளதான குடும்பங்களும் இருந்தது, ஒரு மனமற்றதான குடும்பங்களும் இருந்தது. ஒரே மனமாக ஆண்டவரை சேவித்ததான குடும்பங்களும் இருந்தது, ஒரு மனமற்றதான முறையிலே ஒரு சிலர் மாத்திரம் அங்கே தேவனை ஆராதித்தார்கள், தேவனை சேவித்தார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். ஆனால் ஒரு சிலரோ அதை சரியாக தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போன சம்பவங்களும் உண்டு. அந்த ஒரு மனமற்றதான குடும்பங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு வேதாகமத்திலே இருந்து நான் இந்த நேரத்திலே காண்பிக்கிறேன். வேதாகமத்தில் உள்ளதான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் கூட முழு குடும்பத்தையும் தங்களுடைய அனுபவத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வர தவறி இருக்கிறதான சம்பவங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏலி என்று சொல்லுகிறதான தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பெட்டிக்காக அவன் நடுங்கிக் கொண்டிருந்தவன் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியிலே மிகவும் கவனமாக இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆசாரியனாக இருந்தான். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தவன் தான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலே வளர்க்க அவன் நடத்த தவறிவிட்டான். அதனாலே அவனுடைய மக்களாகிய ஒப்னியும் பினகாசும் ஒரே நாளிலே கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே ஏலியும் அதே நாளிலே அவன் அங்கே மல்லாந்து விழுந்து பிடரி முறிந்து செத்தான் என்று நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏலி எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஏலியினிடத்தில் தான் சிறு வயதிலே இருந்து சாமுவேல் வளர்க்கப்பட்டான். இந்த சாமுவேலை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு பழக்கினான். ஆண்டவருக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாக அவனை நிலைநிறுத்தினான். தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடியதான ஒரு நியாயாதிபதியாக அவனை உருவாக்கினான் இந்த ஏலி. ஆனால் மற்ற பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்த தெரிந்தவன் தன்னுடைய பிள்ளைகளையோ தேவனுடைய அங்கே பாதையிலே நடத்த தவறி போனான். இது அவ்வளவு நல்ல ஒரு காரியம் அல்ல. ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும், ஒருவன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் குடும்பத்தை இழப்பானாகில் அவனுக்கு லாபம் என்ன? என கருமையான தேவனுடைய பிள்ளையே,
இங்கே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை நான் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வளர்த்தாலும் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை நான் இழந்து மற்றவர்களை நான் நடத்துவதனாலே என்ன பலன் இருக்கிறது? ஆகவே இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏலி தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியதான ஒரு பொறுப்பிலே இருந்து தவறிப்போன ஒரு மனிதன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனாலே அவனுக்கு ஆசாரிய ஊழியம் இல்லாமலே போனது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அவன் மரித்து போனான், அவனுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மிகவும் கோபமூட்டியதான ஒரு சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்ன பாவம் செய்தான் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாமல் போன பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டியதான பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் தான், அவர்களை கீழ்ப்படிய பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அவர்கள் சொல்லுவார்கள், நான் எனக்கு விருப்பமாய் இருக்கிறது இது, நான் இந்த காரியத்தை விரும்பி இருக்கிறேன், நான் அவனை பார்த்திருக்கிறேன், நான் அவளை பார்த்திருக்கிறேன், ஆகவே அது என்னுடைய விருப்பம் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். அதை நீங்கள் ஒரு நாளை நீங்கள் இழந்து போகக்கூடாது. ஆகவே ஒரு நாள் தேவன் உங்களிடத்திலே அதை குறித்து ஒரு கணக்கு கேட்பாரே. ஆகவே அதற்கு நாம் இந்த நாளிலே கணக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மோசே என்று சொல்லுகிறதான ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனோடு முகமுகமாக அவன் பேசினவன். 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தியவன். 5 ஆகமங்களை எழுதினவன். ஆனால் தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பிள்ளைகளையோ கர்த்தருடைய வழியிலே நடத்தியதாக தெரியவில்லை. அதை எந்த அளவுக்கு அவன் நடத்தினான் என்பது தெளிவாக அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் சரியாக நடத்தவில்லை என்பதுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனங்களை சரியாக அவன் வழிநடத்தி கொண்டு வந்தான், அதில் பிரச்சனை கிடையாது. அப்படியானால் அவனுக்கு பிற்பாடு அந்த ஆசாரிய பொறுப்பை யாரிடத்திலே கொடுத்திருக்க வேண்டும்? மோசேயினுடைய பிள்ளைகளிடத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த காரியத்திலே அங்கே சரியாக நடத்தப்படாத விஷயத்திலே அந்த பொறுப்பு அவனுடைய சகோதரனாகிய ஆரோனுடைய குமாரர்களுக்கு அது போகிறது. ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர்களாக அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மோசேயினுடைய பிள்ளைகளுக்கு அது வரவில்லை என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் என்று சொல்லுகிறதான தேவனுடைய மனுஷனை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், அங்கே தேவனுடைய சன்னதியிலே வளர்க்கப்பட்டவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி பெற்றவனவன். ஆனால் பிள்ளைகளை பற்றிய சாட்சி அது வித்தியாசமானது. அவன் தன்னை பற்றியதான சாட்சியை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். வாசியுங்கள் சீக்கிரமாய். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியில் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள்.
அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி பெற்ற இந்த சாமுவேல் அவன் கேட்கிறான், என்னிடத்தில் ஏதாவது நீங்கள் குறைகளை காண முடியுமா? என்னை குற்றஞ்சாட்ட முடியுமா? நான் யாருக்காவது நான் பிழையான முறையிலே நான் நடந்திருக்கிறேனா? அல்லது நான் நியாயம் விசாரிக்கிறதான நேரத்திலே கண்சாடையாக நான் இருந்திருக்கிறேனா? பட்சபாதம் பார்த்திருக்கிறேனா? உங்களுடைய கழுதையாவது எருதையாவது நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம் அவன் அங்கே கேட்கிறான். அந்த அளவுக்கு ஒரு குற்றமற்றதான நிலைமையிலே வாழ்ந்தவன் தான் இந்த சாமுவேல். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சாமுவேலுடைய காரியம், இவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சாட்சி அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதா என்பதை குறித்து நாம் பார்ப்போமா இருந்தால் அது அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 5 வரைக்கும். சாமுவேல் தன் குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் ஜோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவில் நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மூப்பர் எல்லோரும் கூடி கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், ஜனங்களை சரியான விதத்தில் நடத்தினதான ஒரு மனிதன்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சியோ அப்படி ஒன்றுமில்லை. அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நீர் உம்முடைய வழிகளிலே அவர்கள் நடப்பது கிடையாது, அவர்களுடைய வழிகள் மிகவும் பிழையாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறார்கள். இது நிமித்தமாகத்தான் அவர்கள் அங்கே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு அங்கே நிலைமை மாறினது என்பதை பற்றி நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஜனமாகிய நாங்கள் பெற்றோர்கள் இந்த நாளிலே விசுவாசம் உள்ளவர்கள்தான், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள்தான். ஆனால் அவர்களுடைய மனைவி எங்கே, அவர்களுடைய பிள்ளைகள் எங்கே? இன்று உலகத்தை ஆதாயம் செய்தும் பிள்ளைகளை இழந்ததான பெற்றோர் எத்தனை பேர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. இரவு பகலாக ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் ஜெபம் செய்தும் தங்களுடைய சொந்த புருஷனையும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையும் இழந்து போய் இருக்கிறதான தாய்மார்கள் ஏராளம் இருக்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. சாத்தானுக்கு தங்களுடைய குடும்பத்தை கையளித்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெயர் பெற்ற நல்ல ஊழியக்காரர்கள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளோ இந்த நாளிலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாக அவர்களுடைய ஊழியம் இந்த நாளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்திலே இருந்து அவர்களை வெளியிலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நல்ல தேவ மனிதர்கள், நல்ல தேவ மனிதர்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன என்பதை அவர்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது, சிறு காரியத்திலே பிழைவிடும் பொழுது அதை பார்த்து அதை சுட்டி காட்டி அதை விட்டுவிடு என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அவர்கள் ஊழியத்திலே தான் அவர்கள் மெனக்கட்டார்கள். ஊருக்கெல்லாம் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். பெற்றோர் இந்த நாளிலே பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய விதத்திலே கவனிப்பது கிடையாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான அன்பை கொடுப்பது கிடையாது. அவர்கள் கேட்கிறதை அவர்களுக்கு செய்வது கிடையாது. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலை மாறி போகும் பொழுது
அந்த இடத்திலே வேறொருவன் அங்கே வந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றும் பொழுது, அந்த தேவைகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அன்பு இன்னொரு பக்கமாக திசை திரும்பி போகக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களில் நாங்கள் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குடிபோதைக்கு அடிமைகளாகி இருக்கிறார்கள், குடிபோதைக்கு அடிமைகளாகி இருக்கிறார்கள். அவர்கள் சேருகிறதான நண்பர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்த்து அவர்களை சரியான பாதையிலே நடத்த வேண்டியதான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் எங்கேயும் போயிட்டு வரலாம், என்னமும் செய்துட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது, ஆம்பளை பையன் தானே, அவன் எத்தனை மணிக்கும் போயிட்டு வரலாம். இப்படிப்பட்டதான நிலையோடு நாம் இருக்கக்கூடாது. எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு போகும் பொழுது நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்க வேண்டியதான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவன் அங்கே வரும் பொழுது நீ எங்கே போய் வந்தாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் இன்ன இடத்துக்குத்தான் போய் வந்தேன் என்று சொல்ல வேண்டியதான பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. சில இடத்துல நாம் பார்ப்போம், புருஷன் வெளியில் அவர் போவார், கொஞ்சம் அது கேட்பா எங்கப்பா போகிறீங்கன்னு சொல்லி, இப்போ இதெல்லாம் உனக்கு முக்கியம், இதெல்லாம் நான் உனக்கு சொல்லியா போகணும் என்று சொல்லுகிறதான அநேகமான கணவன்மார் இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளியே போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்காதேன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது. அவன் எங்கேயும் போவாங்க, நல்ல காரியத்துக்கு போகும்போது அதை கேட்கக்கூடாது. ஆனால் நாம் எங்கு போனாலும் நாம் போகிறதான இடத்தை நாம் சொல்லுவது அது நல்லது. நான் போகிற இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த இடத்திலே வந்து அங்கே பார்க்க முடியும். இன்ன இடத்துக்குத்தான் நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி சொன்னான், இன்ன இடத்துக்குத்தான் என்னுடைய கணவன் அங்கே போகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அந்த இடத்திலே நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வரவில்லை என்றால், ஆனால் நம்மளை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை கேட்கக்கூடாது என்று சொல்லி இந்த நாளில் நாம் இருந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, நம்மை குறித்ததான ஒரு பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் அந்த பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த காரியத்திலே அவர்கள் கணக்கு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு செலவழிச்சிட்டு வாரான், நான் உழைக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், அப்படி இருக்க இயலாது. ஆகவே அதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கவலை இனத்தினாலே நமக்கு எதிராகவும் நம்முடைய தேவனுக்கு எதிராகவும் இந்த நாளிலே அவர்கள் எழும்புகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவ பக்தியினாலே எந்த விதமான மேன்மையும் கிடையாது. வெறும் உணவும் உடையும் கொடுத்து கல்வி கொடுத்து அவர்களை நரகத்துக்கு நேராக நாங்கள் நடத்துவதை காட்டிலும் அவர்களை அங்கே தேவன் எனக்கு விலையேற பெற்ற பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை சரியான பாதையிலே நடத்த வேண்டியதான பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி அல்லவா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தந்த நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய வழியிலே நாம் நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்லாமல் வேதாகமத்திலே ஒரு மனமுள்ளதான குடும்பங்களை பற்றியும் நாம் பார்க்கிறோம். ஒரு மனமுள்ளதான குடும்பங்கள், அந்த ஒரு மனமுள்ளதான குடும்பங்களை நாங்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, குடும்பமாய் கர்த்தரை சேவித்த குடும்பங்களை பரலோகம் அங்கே மறக்கவில்லை. ஆகவே அதிலே நான் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 1, 2 ஆகிய வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது கொர்நேலியு
அவன் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறான், ஒரு புறஜாதி மனிதன். ஆனால் அவன் அங்கே தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறவனாக, தேவ பக்தி உள்ளவனாக அவன் அங்கே காணப்படுகிறான். ஆகவே அவன் எப்படி என்றால் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வீட்டார் அனைவரோடும் கூட. அவன் மாத்திரம் ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அல்லது என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு சில பேர் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இன்னும் அவர்கள் தான் இந்த நாளில் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் அங்கே இருக்கவில்லை. அவனுடைய குடும்பத்திலே அவன் வீட்டார் அனைவரோடும் கூட அங்கே கர்த்தரை அங்கே சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் என்பதை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். அவனை பரலோகம் அங்கே மறக்கவில்லை. புறஜாதிகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்கு கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை அங்கே தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு மனமுள்ள குடும்பமாக இருந்தபடியினால் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது நோவா என்று சொல்லுகிறதான ஒரு பக்தன், தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனுடைய சித்தம் செய்தவன், தேவ எச்சரிப்பு பெற்றவன். அவன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அங்கே பயபக்தி உள்ளவனாகி தேவன் சொல்லியபடி பேழையை அவன் அங்கே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகரை காப்பாற்றுவதற்காக 100 வருடங்கள் அவன் பிரசங்கம் செய்தான். 100 வருடமாக அவன் அந்த பேழையை அவன் கட்டுவதற்கு அவன் அங்கே நேரத்தை எடுத்துக்கொண்டான். அவன் அந்த பேழையை கட்டும் பொழுது ஜனங்கள் வந்திருப்பார்கள். ஜனங்கள் அவனிடத்திலே கேட்டிருப்பார்கள், இது எதற்காக கட்டுகிறாய், ஏன் கட்டுகிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுதெல்லாம் அவன் அவர்களுக்கு கொடுத்த பதில் எதுவாக இருக்கும் என்றால், தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், ஆகவே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு செய்தியை அவன் அந்த மக்களுக்கு அவன் அங்கே சொல்லிக் கொண்டுதான் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, புதிய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு சபையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சபைக்கு ஊடாக ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு நாள் இந்த உலகம் அழியப் போகிறது. ஒரு நாள் நமக்கு இந்த உலகத்திலே இருந்து நமக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. ஆனால் அந்த அழிவிலே இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார், ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகளை பெற்று அதன்படி நாம் வாழும் பொழுது அவருடைய வருகையிலே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதைத்தான் இங்கே திருச்சபை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த நோவாவுக்கு தேவனுடைய எச்சரிப்பு கிடைத்த பொழுது நோவா அந்த எச்சரிப்பை பெற்று தான் மாத்திரம் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி அவன் செய்து விடாமல், முதலாவது தன்னுடைய குடும்பத்துக்கு அதை குறித்து சொன்னான். தன்னுடைய குடும்பத்துக்கு அதை சொன்னபடியினால் தான் அவனுடைய குடும்பமும் சேர்ந்து அவனோடு ஒத்துழைத்தார்கள். அந்த வேலையை செய்வதற்கு அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்திலே இருந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் அதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். இன்று நான் ஒரு பக்கம், அங்கே என்னுடைய மனைவி ஒரு பக்கம், என்னுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று சொல்லி அங்கே நாம் இருப்போமாயிருந்தால் தேவன் விரும்பியதான அந்த பேழையை கட்ட முடியாது. தேவன் விரும்புகிறதான குடும்பத்தை கட்ட முடியாது. நாம் எல்லாரும் ஒருமனப்படும் பொழுதுதான் நாம் விரும்புகிறதான ஒரு காரியத்தை சரியான விதத்திலே கட்டி முடிக்க முடியும். நினைத்து பாருங்கள், நாம் ஒரு ஏழை குடும்பமாக இருக்கலாம், வீடற்றவர்களாக நாம் இருக்கலாம். இந்த நேரத்திலே கஷ்டப்படுகிறோம். பிள்ளைகள் வளருகிறார்கள், பிள்ளைகளும் இப்பொழுது வேலைக்கு போகிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு மனமாய் இருந்தால் பிள்ளைகளிடத்திலே சொல்லலாம், நாம் நமக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், நமக்கென்று சில காரியத்தை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய பணத்தை அநியாயமாக செலவு பண்ணக்கூடாது, நாம் திட்டமிட்டபடி இந்த காரியத்தை செய்யலாம் என்று
பேசி அந்த காரியத்தை செய்ய முடியும். இன்று குடும்பங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் உழைக்கிறார்கள், கணவன் உழைக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருமானம் இருக்கிறது. ஆனால் தங்களுக்கென்று இந்த நாளில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முடியாமல் இருக்கிறார்கள், தங்களுக்கென்று ஒரு பொருளை வாங்குவதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இது எப்படிப்பட்டதான ஒரு நிலை என்பதை நீங்கள் அறிந்து பாருங்கள். ஆகவே ஒரு மனமுள்ளதான ஒரு குடும்பமாக இருந்தால் தகப்பன் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்கிறார்கள், மனைவி கேட்கிறாள். அங்கே ஒரு மனமாக இருந்து இணைந்து இந்த காரியத்தை நாம் செய்வோம். ஒருவருடைய உழைப்பிலே நாம் சாப்பிடுவோம், ஒருவருடைய உழைப்பை நாம் இதற்காக பயன்படுத்தலாம் என்று சொல்லி அங்கே ஒருமனப்பட்டு செய்தால் அந்த காரியத்தை அவர்கள் செய்ய முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த விதத்திலே நாம் இருக்கிறோம்? நாம் குடும்பமாக இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிறவர்களாக, வீட்டார் அனைவரோடும் கூட தேவனை சேவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது நான் மாத்திரம் என்று சொல்லுகிறதான நிலைமையோடு நாம் இருக்கிறோமா? என கருமையானவர்களே, இந்த நோவாவினுடைய குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது, நோவா தேவனுடைய எச்சரிப்பை அவன் கேட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு அதை முதலாவது அவன் அறிவிக்கிறான். தன்னுடைய குடும்பத்தை அவன் ரட்சிக்க அவன் தீர்மானித்தான். தன்னுடைய குடும்பத்தை பாவ உலகத்திலே இருந்து அங்கே அடிமையாக்காமல் தேவ ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படியப்படினான். தன்னை காத்து கொண்டான், தன் மனைவியை காத்து கொண்டான், தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அவன் அங்கே காத்து கொண்டான், தன்னுடைய 3 மருமக்களையும் அவன் அங்கே காத்து கொண்டான். அது மட்டுமல்ல, எண்ணற்ற ஜீவராசிகளையும் அவன் அங்கே காப்பாற்றுகிறவனாக அவன் அங்கே செயல்பட்டான் என்பதை பற்றி நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்று நாம் பார்க்கும் பொழுது பலருடைய வாழ்க்கை, நாங்கள் கர்த்தருக்குள்ளே வந்ததும் தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் மறந்தவர்களாக போய்விடுகிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, படாவிட்டாலும் பரவாயில்லை, அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, சொல்லி பார்த்தேன் கேட்க இல்லை, அந்த நிலையோடு நாம் இருந்து விடக்கூடாது. அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டியதான ஒரு காரியம் அங்கே இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்கள் நம்முடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு அக்கறை நமக்கு இந்த நாளிலே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு அக்கறை. சில குடும்பங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தாங்களும் நானும் என்னுடைய வீட்டார்மோ என்றால் கத்தரையை சேவிப்போம் என்றதான அந்த குறுகிய வட்டத்திலே அவர்கள் அங்கே இருந்து விடுகிறார்கள். மற்றவர்களை பற்றியதான ஒரு அக்கறையற்றவர்களாகவும் இருந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல. இங்கே நோவா தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, இன்னும் உயிருள்ள ஜீவராசிகளையும் அவன் அங்கே காப்பாற்றுவதற்கு அங்கே பிரயாசப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம் பக்கத்தில் இருக்கிற, அருகாமையில் இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், அவர்களையும் இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ளாக நடத்தக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது நோவா தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய சேவையை செய்து கொண்டே தன்னுடைய குடும்பத்தை நடத்தினான். நாங்களும் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் நாங்கள் நடத்த வேண்டும், அதே நேரத்திலே தேவனுக்காகவும் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த 2 பொறுப்பும் நமக்கு இந்த நாளிலே இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே மறக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே குடும்பம் என்பது தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒன்று. ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புவது அது கர்த்தருடைய பொறுப்பாக இருந்தாலும், அதே நேரத்திலே தேவன் மனிதனுக்கும் சில பொறுப்புகளை அங்கே அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை இந்த நாட்களிலே நாங்கள் மறந்து போகக்கூடாது. அது என்ன பொறுப்பு என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்திலே தேவன் ஒரு குடும்ப தலைவனை அங்கே கொடுக்கிறார், குடும்பத்திலே ஒரு தலைவியை கொடுக்கிறார், அங்கே அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்.
அவரவருக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை அவர்கள் எடுத்து சரியான விதத்திலே அவர்கள் கையாள வேண்டியது அவசியம் என்பதையும் நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த வாரத்திலே நமக்கு தேவன் தந்திருக்கிறதான பொறுப்பு என்ன என்பதை பற்றி நாம் அடுத்த வாரத்திலே அதை நாம் தியானிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய விருப்பப்படி, தேவனுடைய சித்தம் நம்முடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, என்னுடைய குடும்பத்திலே இருக்கிறதான என்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய மனைவியை நடத்த வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. தேவன் ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவனை ஆண்டவர் பிடிக்கிறார். தலைவனுக்கு ஊடாகத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது குடும்பத்திலே அநேகமான தலைவிகள் தான் இருக்கிறார்கள். குடும்ப தலைவர்களை காணவில்லை. குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மூலமாகத்தான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தலை சரியாக இருந்தால்தான் உடம்பு சரியாக இயங்கும். தலை சரியில்லை என்றால் உடம்பு சரியாக இயங்காது. சில நேரங்களில் சில பேர் ஒரு மாதிரி அதை இதை பண்ணிக்கிட்டு இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, தலை சரியில்லை, மூளை சரியில்லைன்னு. அதால தான் அந்த அவன் அப்படி இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கிறான் ஏன்னு சொல்லுவாங்க. விளங்கு தானே? அப்படின்னு சொன்னால் இந்த தலை சரியான விதத்திலே இருக்க வேண்டும். ஆகவே இந்த தலை சரியான விதத்திலே இருக்குமா இருந்தால் அந்த சரீரம் முழுவதும் சரியாக இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆரோனுடைய சிரசின் மேல் அங்கே ஊற்றப்படுகிறது. அது அவனுடைய தலையிலே இறங்கி அப்படியாக அவனுடைய தாடியின் வழியாக அந்த சரீரத்துக்குள்ளாக இறங்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட உங்களுக்குள்ளாக தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தலைவர்கள் பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தலைவர்கள் இந்த நாளிலே தேவன் இந்த குடும்பத்துக்கு என்னை ஒரு தலைவனாக என்னை வைத்திருக்கிறார். தலைமைத்துவத்தை பொறுப்பை நீங்கள் விட்டுவிட்டீர்களா இருந்தால் உங்களை உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் நடத்த விரும்புவார்கள். அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டியதான ஒரு நிலை ஏற்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான அந்த நிலைமையை, அந்த பொறுப்பு அவர்களுக்கு போகாதபடி உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான பொறுப்பை சரியான விதத்திலே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் அடுத்த வாரத்திலே நான் சில காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த நாளிலே யோசுவா சொன்னது போல நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டாரையும் அவன் ஆண்டவரை சேவிக்கிற குடும்பமாக அவன் சேர்த்து கொண்டான். இந்த நாளிலே இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு தலைவர்களும் தாங்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான அனைவரும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருப்பதற்கு அவர்களை வழிநடத்தும் கருவிகளாக நீர் எடுத்து அவர்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். சில வேளைகளிலே அந்த அதிகாரத்தை இழந்தவர்களாக இந்த நாளிலே இருக்கலாம். அந்த அதிகாரத்தை ஆண்டவரை அவர்கள் திரும்பவும் பெற்றுக்கொண்டு நடத்துவதற்கு கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக நான் ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன்.